புஷ்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கிளாரிட்டி. அதேமாதிரி ஆன்டி ஏஜிங்காக இந்த வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய ஸ்கின்ல உள்ள மெலோனின அவ்வளோ அழகா சூப்பரா செஞ்சு கொடுக்கும். ஆக மிக மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உணவு ஸ்வீட் பொட்டேட்டோ. அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில வெறும் ஃபங்ஷனுக்கு இந்த மாரி இல்லாம, வாரத்துக்கு 2 தடவ குழந்தைங்களுக்கு மெமரி எல்லாம் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பிரெயின அவ்வளோ அழகா டியூன் பண்ணக்கூடிய சக்தி இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உண்டு. அதனால எப்பயாவது எடுத்துக்கிறதில விட்டுட்டு, வாரத்துக்கு 2 நாள் அப்படிங்கிற மாரி. அவிக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, அது கேஸ்ட்ரிக்லாம் இறங்கிரும். தண்ணீல தானே அவிச்சு எடுக்குறாங்க. ஸோ அவிக்கிற பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அதோட கேஸ்ட்ரிக் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தண்ணீலயே அந்த தண்ணீலயே இறங்கிருது. அதனால கேஸ்ட்ரிக் பத்தி கவலைப்பட தேவையில்ல. மேக்ஸிமம் அவிச்சு சாப்பிடுறதுக்கு பழகுங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தட்டு நெறைய அவிச்சு வச்சுருவாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள காணாம போயிடும். ஆளுக்கு 2, 2 பீஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. கூட்டு குடும்பமா இருக்கும் பொழுதோ, இல்ல பெரிய பெரிய பிக் ஃபேமிலி இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 தடவ பெரிய தட்டுல வந்து அவிச்சு வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, 2 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு 2, 2 எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாரி. இப்ப அவிச்சு வச்சோம்னா, அது அப்படியே இருக்கு. நாறி போய் அப்படியே கிடக்கு அடுத்த நாள் வரைக்கும். காரணம் புரிதல் இல்லை. அதுக்கான பக்குவம் இல்லை. ஆக சர்க்கரை வள்ளி கிழங்கு மிஸ் பண்ணாதீங்க. அது வருங்காலத்தில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் தடுப்பிலிருந்து இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு உங்களை காப்பாத்தும். ஏன்னா, பேண்டமிக் சிச்சுவேஷன் எத்தனையோ தடவை ஏதோ ஒரு பல ரூபத்தில வந்துட்டு இருக்கு. உடம்புல மெட்டபாலிசம், நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்கக்கூடிய ஒரு சக்தின்னு கேட்டீங்கன்னா, மரவள்ளி கிழங்குக்கு உண்டு. அதனால நான் ஏதோ பேருக்கு எடுத்து குடுத்தேன், ஏதோ ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லாம, அவங்களுக்கு புடிச்ச மாரி பல வெரைட்டில நீங்க காய வச்சு அத கஞ்சி மாரி குடுக்கலாம். அதே மாரி நீங்க அவிச்சும் குடுக்கலாம். அதே மாரி உங்களுக்கு ஃபுட்ல, குழம்புல ஏதாவது ஒரு ரூபத்துல அத நம்ம வந்து அவங்க குழந்தைங்களுக்கு உள்ளார இல்ல பெரியவங்களுக்கு நாள்பட்ட நோய்க்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்கலாம் எடுத்துக்கலாம். நாட் ஒன்லி கேன்சர். டோட்டலா எந்த வியாதிகள் உடம்புக்கு வருதோ, அந்த நேரத்தில மெடிசினோட ஃபீவர் இருக்கும்போதோ, இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக் குடுங்க. 2டே நாள்ல ஆள் தேறி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு மெட்டபாலிசத்தையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியை, அந்த பஞ்சபூத சக்தியை அழகா மேல டியூன் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு உண்டு. மகா மருத்துவம் கொண்ட இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க நம்ம ஒதுக்கி தான் வச்சிருக்கோம். எப்பயாவது எடுத்துக்காம, எப்பயுமே எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு. மிஸ் பண்ணாதீங்க. அதனால சர்க்கரை வள்ளி கிழங்கு மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.